கடந்த 2-3 மாசத்துல நிறைய எக்ஸாமோட ரிசல்ட் வந்துச்சு. நான் முதல் திட்டத்தில் படிச்சு பலருக்கு பெரிய பெரிய வாய்ப்புகள் உருவாகி இருக்கு. என்னோட பேஸ்புக், எக்ஸ், இன்ஸ்டாகிராம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ நானே வெற்றி பெற்ற மாதிரியான மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருப்பேன். மாதிரி என்ன, உண்மையிலேயே அது என்னுடைய வெற்றி தான். தன் குடும்பத்தில் தன்னுடைய பிள்ளைகள் வெற்றி பெற்றா ஒரு தந்தை அதை தன்னுடைய வெற்றியாத்தான் கொண்டாடுவார். அதனாலதான் உங்களை பார்க்கிறப்போ எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. பொதுவா எந்த ரிசல்ட் வந்தாலும் நான் அதிகாரிகள்கிட்ட கேட்க வழக்கமா வச்சிருக்கிறேன். அதுல குறிப்பா 4 திட்டத்தை படிச்சவங்க எத்தனை பேர் இதுல வெற்றி பெற்றிருக்காங்க, எத்தனை பேர் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு தான் கேட்பேன். கடந்த 3 ஆண்டுகள்ல 4 திட்டத்தால 3,28,393 மாணவர்கள் முன்னணி நிறுவனங்கள்ல பணி நியமனம் பெற்றிருக்காங்க. இப்படி திறன் மேம்பாடும் வேலை வாய்ப்பு மட்டும் போதாது, போட்டித் தேர்வுகளில் வென்று உயர் பதவிகள்ல அரசு அதிகாரிகளா நீங்க உருவாகணும்னு நினைச்சோம். ஏன்னா 2016க்கு முன்னாடி யூபிஎஸ்சி அந்த தேர்வில் ஒவ்வொரு ஆண்டும் 100க்கு மேல தமிழ்நாட்டு பசங்க தேர்வாகிட்டு இருந்தாங்க. ஆனா அது படிப்படியா குறைஞ்சு 2021 வெறும் 27 பேர் தான் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. இந்த நிலையை மாற்ற கடந்த 2023 ஆண்டு மார்ச் மாதம் 7ஆம் தேதி நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவை தொடங்கணும். அதுல 1000 பேரை தேர்வு செஞ்சு ஒவ்வொரு மாசமும் 7,500 ரூபாய்னு 10 மாசத்துக்கு 75,000 ரூபாய் கொடுத்து முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றா 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை தந்தோம். இந்த ஆண்டு பட்ஜெட்ல முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அவங்களுடைய டெல்லி பயணம் மற்றும் சிறப்பு பயிற்சிகளுக்கு ஊக்கத்தொகையா 50,000 ரூபாய் வழங்கப்படும் அறிவிச்சோம். இதோ அவுட்புட் என்ன தெரியுமா? இந்த ஆண்டு யூபிஎஸ் கிளியர் பண்ணவங்களுடைய எண்ணிக்கை 57. அந்த 57ல அவங்கள 50 பேர் நான் முதல்வர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வெற்றிக்கு பிறகு அவங்க கொடுத்த பேட்டிகள்ல தம்முடைய வெற்றிக்கு காரணமான நான் முதல்வர் திட்டத்தை குறிப்பிட்டு எனக்கு நன்றி சொன்னப்போ எனக்குள்ள ஏற்பட்ட மகிழ்ச்சியை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. யூபிஎஸ்சில மட்டுமல்ல, எஸ்எஸ்சி பேங்க் எக்ஸாமுக்கு 1000 பேரை தேர்ந்தெடுத்து 510 பேரை ட்ரைனிங் பண்ணதுல 58 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. இப்படி மாணவர்களுக்கு மட்டும் இல்ல, வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ற மாதிரி பேராசிரியர்களுக்கும் விரிவுரையாளர்களுக்கும் நான் முதல் திட்டத்தில் முன்னணி தொழில்நுட்பம் மூலமா பயிற்சி அளிச்சு இதுவரைக்கும் 1,00,000 பேருக்கு திறன் பயிற்சி சான்றிதழ் வழங்கி இருக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுனா சிறந்த கல்வித்தரம், சிறந்த பயிற்சி, எதிர்காலத்துக்கு உத்தரவாதம் அளிக்கிற உன்னதமான உயர்கல்வின்னு எல்லாரும் சொல்லணும். அதை இந்த நான் முதல் திட்டம் சாத்தியப்படுத்தி இருக்கு. திறன் மேம்பாட்டை ஒரு ப்ராசஸா நினைச்சு பயிற்சி கொடுக்கிறோம். அதனாலதான் இந்த திட்டத்தில் திறன் போட்டிகளையும் நடத்துறோம். கடந்த ஆண்டு டெல்லியில் நடந்த இந்திய திறன் போட்டியில நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் 87 பேர் 61 பிரிவுகளில் கலந்துகிட்டு 6 தங்கம், 8 வெள்ளி, 9 வெண்கலம், 17 சிறப்பு பதக்கங்கள், 40 பதக்கங்களை வென்று இந்திய அளவில் 3வது இடத்தை பிடிச்சாங்க. அடுத்த ஆண்டு ஷாங்காய் நகரில் உலகத்திறன் போட்டி நடக்க போகுது. அதுல கலந்துக்கிற போட்டியாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக தமிழ்நாடு திறன் போட்டிகள் 2025 பதிவுகள் இன்னைக்கு தொடங்குது. நான் முதல்வன் தளத்தில் பதிவு செஞ்சு இந்த போட்டியில வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வெற்றிகளுக்கான அடித்தளத்தை பள்ளிகளிலே நீங்க அமைக்கணும்னு தான் பள்ளி மாணவர்கள் அறிவாற்றலை கண்டறிந்து மெருகேற்றக்கூடிய நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம், பள்ளி மாணவர்களின் உயர்கல்விக்கு வழிகாட்டும் கல்லூரி கனவு திட்டம்,
சமூக பொருளாதார காரணங்களால பள்ளி கல்விக்கு மேல படிக்க முடியாத மாணவர்களுடைய உயர்கல்வியை உறுதி செய்ய உயர்வுக்கு படித்திட்டம், கிராமப்புற மாணவர்களுக்கு திறன் பயிற்சி வழங்க சிகரம் தொடரக்கூடிய திட்டம், கல்லூரி போற அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் தமிழ் புதல்வன், இப்படி பல திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில தான் இன்னைக்கு வெற்றி நிச்சயம் திட்டத்தையும் தொடங்கி வச்சிருக்கிறேன். இந்த திட்டத்தை பத்தி சொல்லணும்னா உலகத்தர வாய்ந்த முன்னணி பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறை நிறுவனங்களோடு இணைந்து தமிழ்நாடு முழுக்க 18 முதல் 35 வயதுள்ள படிச்ச வேலையில்லாத இளைஞர்கள், படிப்பை பாதியிலே நிறுத்தினவர்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கு குறுகிய கால திறன் பயிற்சிகளை வழங்க போறோம். இதுக்கான பயிற்சி தொகையும் நம்ம திராவிட மாடல் அரசே ஏற்க போகிறது. மாற்றுத்திறனாளிகள், பழங்குடியினர், இலங்கை தமிழர்கள், மீனவ இளைஞர்கள், சிறுபான்மையினர், நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு இளைஞர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள்னு சமூக மற்றும் பொருளாதார ரீதியா பின்தங்கிய வகுப்பின் அனைவருக்கும் அரசினுடைய நலத்திட்ட பயனாளிகளுடைய குடும்ப உறுப்பினர்கள் வழியாக கண்டறிஞ்சு இந்த திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்பட்டு 12,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். அது மட்டுமல்ல, தொலைதூர மாவட்டங்களிலிருந்து பயிற்சி பெற விரும்புகிற மாணவர்களுக்கு உணவுடன் கூடிய இருப்பிட வசதியும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மூலமாக வழங்கப்படும். இந்த திட்டத்தில் சேர ஸ்கில் வாலெட் என்ற செயலியை உருவாக்கி இருக்கிறோம். இந்த ஆப்ல எந்த கம்பெனியில வேலை வாய்ப்பு இருக்கு, அதுக்கு என்ன பயிற்சின்னு எல்லா டீட்டெயிலும் இருக்கும். இப்படி தமிழ்நாட்டையே உயர்த்துகிற உன்னதமான திட்டமாக இருக்கிற காரணத்தினால நான் முதல்வன் திட்டம் என் நெஞ்சுக்கு நெருக்கமான திட்டமாக இருக்கு. இன்னைக்கு பணி நியமனம் பெற்றுள்ள மாணவர்களுக்கும், நமக்கு துணை நிற்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கும், மாணவர்களான உங்களுக்கும், ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.